இன்னைக்கும் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஓட் பேங்க் இருக்கதான் செய்யுது. இல்ல ஏன்னா இந்த 20% அவங்க வாங்கியிருக்காங்க லோக்சபா எலெக்ஷன்ல. அதுவே மிகப்பெரிய விஷயம் சொல்றேன். ஆனா லோக்சபாவில யார் பிரதமர் வேட்பாளர்னு சொல்லாம வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பழைய நாடாளுமன்ற தேர்தல் 2019 அதை விட இந்த முறை அதிகம். அது தெரியுங்களா? 24ல பாயிண்ட் சம்திங் தான் அதிகம். இல்ல அதிகம் அதை விட அதிகம். நான் டேட்டா எடுத்துக்கிறேன். காரணம் என்னன்னா அப்போ அவங்க நின்னது எனக்கு தெரிஞ்சு 20 சீட் சம்திங். இப்போ அவங்க நிக்கிறது வந்து 37 சீட் நின்னாங்க. சோ அதுக்கும் இதுக்கும் மிகப்பெரிய டிஃபரன்ஸ். நான் கேக்குறது வந்து இங்க அதிமுக ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் வீக்கா இருக்கு. அதை முதல்ல ஒத்துக்குங்க. பிரச்சனை என்னன்னா நம்ம வந்து ஒரு வீக்னஸ் இருக்கும் போது அதை ஒத்துக்கவே மாட்டோம். அதிமுகவில் ஒரு ஆர்கனைஸ் ஸ்ட்ரக்சர் வீக்னஸ் இருக்கு. அதை முதல்ல கரெக்ட் பண்ணுங்க. சவுத் தமிழ்நாடுல உங்களோட பேஸ் காணாம போயிருக்கு. அதை முதல்ல கிளியர் பண்ணுங்க. சவுத் தமிழ்நாடு ஆர்பி உதயகுமாரை வந்து ஒரு லீடர்ஷிப்பா அவங்க பார்க்கல. அதை தாண்டி ஒரு லீடர்ஷிப்பா அவங்க நீங்க உருவாக்க வேண்டிய தேவை இருக்கு. ரெண்டாவது நீங்க வந்து இப்போ இருக்கிற அலையன்ஸ் எடுத்துங்களேன். அதிமுகவில் யார் இருக்கிறா? பிஜேபி இருக்காங்க, அதிமுக இருக்காங்க. இப்போ சவுத் தமிழ்நாட்டை யார் கவர் பண்ணுவா? சவுத் தமிழ்நாடுல அதிமுக கூட்டணியில இருந்து யார் ஓட்டு வாங்குவா? யாருமே வாங்க முடியாது. ஏன்னா நீ எல்லாருமே சொல்றது வந்து நயினார் நாகேந்தர் மூலமா முக்குளத்தூர் ஓட்டு வாங்கலாம். நம்ம இவர் ஓபிஎஸ் சப்போஸ் வந்தா எலெக்ஷன், அதாவது கூட்டணியில வந்தா ஓபிஎஸ் டிடிவி வந்தா அவர் மூலமா முக்குளத்தூர் வாங்கலான்றாங்க. எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சா முக்குளத்தூருக்கு இந்த முக்குளத்தூர் லீடர்ஸ் இருக்காங்களா, இவங்களுக்கெல்லாம் வந்து அதிகாரம் கிடைக்குமா? நயினார் நாகேந்திர அதிகாரம் கிடைக்குமா? கிடைக்காதா? கிடைக்காது. இவர் டிடிவி கிடைக்குமா? கிடைக்காது. ஓபிஎஸ் கிடைக்குமா? கிடைக்காது. சசிகலாவுக்கு கிடைக்குமா? கிடைக்காது. ஆனா இந்த சைடு வாங்க, திமுகவில் டிஆர்பி ராஜா இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர், தங்கம் தென்னரசு ஃபைனான்ஸ் மினிஸ்டர், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எஜுகேஷனல் மினிஸ்டர், ஐ பெரியசாமி லேபர் மினிஸ்டர் இஃப் ஐ அம் நாட் ராங். அவர் இல்லைன்னா அவருக்கு அப்புறமும் வந்து அவர் பையன் மினிஸ்டர். டிஆர்பி ராஜா, டிஆர் பாலுக்கு அப்புறம் இப்போ அவர் அமைச்சர். ரெண்டாவது இன்னொரு மினிஸ்டர் மூர்த்தி. மதுரை மொத்தமா முக்குளத்தூர் சமூகத்துக்கு மிகப்பெரிய பவர் சென்டரா அவங்க அந்த கட்சியில இப்போ கொடுத்துருக்காங்க. அதிமுகல அந்த பவர் சென்டர் இந்த இது இருக்கு இல்லையா, இந்த பவர் ஷேர் அங்க கிடைக்குமான்றது மிகப்பெரிய பிரச்சனை. முக்குளத்தூர் அதை நம்புவாங்களான்றது மிகப்பெரிய பிரச்சனை. ஸோ சவுத் தமிழ்நாடுல நீங்க ஒரு கான்ஃபிடன்ஸ் கெயின் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. ரெண்டாவது அப்போசிஷன் லீடரா நீங்க என்ன செயல்பட்டீங்கன்றது ரொம்ப முக்கியம். ஸ்டாலின் இன்னைக்கு முதலமைச்சரா இருக்காருன்னா, இன்னைக்கு முதலமைச்சரா பல பேர் அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணலாம். ஆனா அவர் எதிர்கட்சி தலைவரா என்ன செயல்பட்டாருன்றதுதான் முக்கியம்.